இருக்காங்க. அரிசி எல்லாமே அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நிலத்தில் இந்த பட்டத்துக்கு என்னென்ன வேணும், ரகங்கள் சம்பா பட்டத்துக்கு கார்த்திகை பட்டத்துக்கு நம்ம என்னென்ன வேணும், அதுக்கு நம்ம நெல்லெல்லாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாருமே இப்போ இந்த மாட்டை வளர்க்குறதுக்கு இவங்க ஒரு சோளத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சோளத்தை அது கொடுத்தோடனே அது நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டை பராமரிக்கிறவங்க வந்தாங்கல்ல, அந்த சோளத்தை தின்னு பார்த்தாங்க, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அவங்களும் கலக்கலன்னு மாற்றி மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாட்டோட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட அந்த மாடு மாதிரி அவங்களும் நல்லா பொசுன்னு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்குலாம் சில நேரம் முட்டி வலி வருது, ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வருது. நார்மல் ஒரு துவரைய 180 ரூபா கிலோ கொடுத்துவாங்க. ஒரு துவரையாவது நம்ம ஊர்ல வெளிதான். துவரை இங்கெல்லாம் விளைஞ்ச ஊர், சோளம் விளைஞ்ச ஊர். எங்க அம்மா வந்து இங்க வாழியூர். இந்த ஒண்ணுபுரத்துலேருந்து சோளக்கட்டையை 40 வருஷத்துக்கு முன்னே போய் அடிக்கட்டையை உடச்சி கட்டிட்டு வருவாங்க அடுப்பெரிக்க. ஆனா இங்கிருந்து இந்த மலை எட்டின தூரத்தில் எங்கேயாவது ஒரு சோள பயிர் காமிச்சிருங்க. பண்ணல ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, இந்த பண்ணை எப்படி பார்க்கணும், நம்ம இயற்கையாக பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக எங்களுக்கு பண்ண முடியல, செய்ய முடியல, அங்கங்கே போக முடியல, வர முடியல, நான் இது பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா மரபு கண்ணம் பண்ணாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இதுக்கு அடுத்து ஒரு ஊராக போயிட்டு நம்ம அந்த விதை பகிரணும், எல்லாருக்கும் விதை கொடுக்கணும், எல்லாருக்கும் பண்ணணும், நம்மளுடைய எல்லோரும் வரணும், இயற்கையாக செய்யணும், எல்லாமே இயற்கையாக பண்ணணும். நம்ம வந்துட்டு செயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாவது உங்களை மாற்றிக்க சொல்கிறோம், அவ்வளோதான். ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. நமக்குன்னு ஒரு 20 சென்ட் 30 சென்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் மாற்றிட்டு அப்புறமே வேறு ஆள் மாற்றிக்கலாம். அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நிலத்தில் நம்ம இயற்கையெல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கலாம், என்னால் முடிஞ்சு உதவி பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பிராண்டு வச்சு ஒரு பிராண்டு உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. அரிசி எல்லாமே அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நிலத்தில் இந்த பட்டத்துக்கு என்னென்ன வேணும், ரகங்கள் சம்பா பட்டத்துக்கு கார்த்திகை பட்டத்துக்கு நம்ம என்னென்ன வேணும், அதுக்கு நம்ம நெல்லெல்லாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு எல்லாருமே உற்பத்தி பண்ணி தரோம், நாங்களே கொடுக்குறோம். இல்லை நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் மரபு கணமும் எல்லாமே சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாத உங்களுக்கு இந்த நடவு செய்ததுலேருந்து எல்லாமே அதுவும் ஆள் வச்சுருக்கோம். நாங்கள் எப்படி வரிசை நடவு நம்ம நிலத்தில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம இங்கே உள்ள ஆட்களே வச்சு ஒன்று வரிசை எப்படி நடணும், அந்த வரிசை நட்டால் எவ்வளோ கேப்பு இடைவெளி பண்ணுறது எல்லாமே அதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்வையிடலாம் போய்ட்டு. அது இது முடித்தோடனே மீட்டிங் முடித்தோடனே பார்வையிடலாம். இப்போது சந்திரசேகர் ஐயா இருக்கார். இப்போ நிறைய விவசாயம் என்ன கூட எல்லாமே பயணிச்சு நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் சொல்லித்தரோம், ஆளும் கொடுக்குறோம், அவங்களே செய்கிறாங்க, எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. நிறைய விவசாயிகள் மாற்றுறோம். நீங்கள் கொஞ்சமாவது எனக்கு இல்லை, நம்ம குழந்தைங்க வருங்கால குழந்தைக்காக மாற்றி கொடுங்க. அதான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். கொஞ்சமாவது மாறுங்க. நீங்கள் 1 ஏக்கரை வச்சுக்கிறீங்களா, 10 சென்ட் இல்லை 5 சென்ட்டில் நீங்கள் செய்யுங்க, இயற்கையாக பண்ணுங்கள், அதிகமாக பண்ண வேணாம். அதான் நான் உங்களை எல்லா வீட்டுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கூப்பிட்டுருந்தோம். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ரகம் நம்ம விட்டுட்டுமே, கை விட்டுட்டுமே, இப்போ மீண்டும் நம்ம எடுக்கணும். அதுக்காக ஒரு நெல் ஒரு ரகம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மகேந்திரா வந்துட்டு எனக்கு வேணுன்றாங்க. மகேந்திரா நீங்கள் விளைச்சல் ஓகே தான், அதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், அதிகமாக செலவு பண்ணுறோம். ஆனால் எவ்வளோ வருது நம்மளுக்கு? 50,000 ரூபா செலவு பண்ணியிருந்தால் நமக்கு 50,000 70,000 ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு செலவாகிட்டு இருக்கும். நம்ம லாபமே கிடையாது அதில். இந்த மாதிரி ரக கை எடுத்தோம்னா விளைச்சல் அதிகமாக இருக்குது, விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். நம்ம உடம்பு வந்துட்டு நஞ்சில்லா உணவு கொடுக்கலாம். இந்த குழந்தைங்கள என்ன தெரியும், நம்மளே குழந்தைங்கள வந்துட்டு பண்ணுற மாதிரி நம்ம செயற்கையாக பண்ணி நம்ம கொடுத்த குழந்தைங்கள் நல்லா இருக்குமா? கொஞ்சம் மாறுங்க. கொஞ்சம் சேஞ்சு மாற்றணும். நீங்கள் கொஞ்சமாக மாற்றினா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள் நாளைக்கு வந்துட்டு நஞ்சில்லா உணவு, இந்த ஒரு அடிப்படைக்கு தான் நம்ம எல்லாமே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்கெங்கேயோ ஐயாலாம் எங்கெங்கேயோ ரொம்ப தொலைந்து வந்திருக்காங்க நம்மளுக்காக. ஒரு ஐயா சேத்பட்டுலேருந்து வந்திருக்காரு. ஐயா இவ்வளோ தொலைவு நம்மளுக்கு பயணித்து நம்மளுக்காக இந்த இயற்கையான நாகநதிக்கு வரணும்னு ஒரு 2-3 இடத்துல அதே மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அதனால் இப்போது உங்களுக்கு என்ன நெல் வேணும், எது வேணுமோ விதைங்க கொஞ்சம் கொடுக்குறோம், நெல் கொஞ்சம் கொடுக்குறோம். நீங்கள் தயவுசெய்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக 5 சென்ட் 10 சென்ட் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் வாங்கிட்டு போங்க. கிழமை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கருங்கூர் இருக்குது, கருங்கூரை போட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கொடி போட்டோம், ரத்தசாலி போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆற்காடு கிச்சிலி சம்பா போட்டிருக்கோம். சரிங்களா? மாற்றி தான் செய்கிறோம். ஒரு போகம் நெல் போட்டால் ஒரு போகம் உழுது போடும், ஒரு போகம் கடலை, வேர்க்கடலை, இது மாதிரி மாற்றி தான் செய்யிட்டு இருக்கோம். ஒரு போகத்தில் வருஷத்தில் மடக்கி ஓட்டுவோம். 20 தானியங்கள் சிறு தானியங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாமே. ஆமாங்க ஐயா, இப்போ கார்த்திகை பட்ட வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள்
நான் கேள்வி வரும் ப்ளீஸ், அப்புறம் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பதில் வேணும்னு நான் சொல்கிறேன், ஐயா சொல்லுவார் உங்களுக்கு. வேறு எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம பண்ணை பார்க்கலாம். நீங்கள் பண்ணை முறை எப்படி வடிவமைச்சிருக்கேன், நம்ம கொஞ்சம் தான் இடம் இருக்குது, அதில் எப்படி எப்படி வடிவமைச்சு நீங்கள் பார்த்துவோங்க. மண் நம்ம கண்டிப்பாக மண் வந்துட்டு வளம் படுத்திருக்கோம். மண் நீங்கள் பார்க்கலாம், போயிட்டு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஐயா, வெண்டை வச்சுருந்தோம், மர வெண்டை வச்சுருந்தேன், கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய், நம்ம வேலூர் முள் கத்திரிக்காய், சாரி இளம்படி முள் கத்திரிக்காய் ஒன்று, சேலம் கத்திரிக்காய் ஒன்று வச்சுருந்தோம், 2 வச்சுருந்தேன். விதை இருக்குது. கொத்தாவரைக்காய், நம்ம நாட்டு கொத்தாவரைக்காய் இருக்குது, சுரக்காய், பீக்குங்காய், அது எல்லாமே வச்சுருந்தோம். அந்த விதை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை கிழங்கு ஒரு பந்தல் போட்டிருக்கேன், பின்னாடி இருக்குது. கொடி உரல் இருக்குது. அப்புறமா சிறகாவரை, பூனைக்காளியாவரை, இது எல்லாமே அந்த மரத்தை சைடு நட்டு வச்சுருக்கோம். பார்த்தியா, மூடு பயிராக நட்டு வச்சுருக்கேன். அதெல்லாமே அந்த வேலி இருக்குது. அந்த மரத்துலேயே ஏறி நம்ம விளைச்சல் பண்ணிக்கலாம். ஏதோ சின்ன சின்ன பயிராக பண்ணிக்கலாம். வெத்தலை கிழங்கு, அது கொடி வெத்தலை இருக்குது, வெத்தலை கிழங்கு இருக்குது, கொடியிலே காய்க்கிறதுக்கு கீழே காய்க்கும். அதே மாதிரி கொடி ஊற்றுற அந்த உருளைக்கிழங்கு இங்கே சைடில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம போகிற இந்த வேலி அமைக்கிறது பார்த்தீங்களா, உயிர் வேலி, அதை கூடவே எல்லாமே வச்சுருக்கோம். வாழை ஒரு 10 வாழை இருக்குது, குதிரை வாழை இருக்குது, கற்பூர் வாழை இருக்குது. இந்த மாதிரி ரகங்கள் ஒரு 10 ரகம் வச்சுருக்கேன். கொய்யா, இந்த மாதிரி இந்த வரப்பு ஓரமே அமைச்சிருக்கேன். இது ஏன் நான் நம்மளுக்குன்னா, நம்ம அதை சைடில் வச்சுருந்தோம்னா எல்லாமே நிழல் வருது வெட்டவே கூடாது. அதை வெட்டிட்டா என்ன ஆகுது, அது நிழல் அதிகமாக அந்த தழை வீழ்ந்து அங்கே நெல்லை அதிகமாக நெல்லும் விளையும் அதிகமாக. நம்ம மக்கள் என்னன்றாங்க, அதை வெட்டிடுங்க நிழல் வரும். அது தப்பு. என்னுடைய நிலத்தில் பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்கலாம், விளைச்சல் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். எந்த பாதிக்கப்படாது. நிழல் தான் நல்லது. இது ஒரு நம்மளுக்கு தான் நல்லது. எல்லா மரத்தை வெட்டி போட்டு அப்புறம் மழை எப்படி பெய்யும்? மழையே வராது. அதான் நம்ம நிலத்தை சுற்றி வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் பார்க்கலாம். இப்போ இங்கே எதுக்காக நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்துருக்குறோம்? இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துருக்குறோன்னா, எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிறது, நம்ம குடும்பத்துக்கு தேவை வேணுங்கிறது மட்டுமே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இது உங்களை தேடி வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கிறோன்னா, எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து இயற்கை விவசாயத்தை எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா அது எல்லாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய சேவை மனப்பான்மை எல்லாரும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இயற்கை விவசாயங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம்லேன். இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலையும் தினந்தோறும் ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருக்காங்க. தெருக்கள் பூரா எத்தனை டாக்டர்கள், இப்போ ஒரு தெருவுக்கு ஒன்று, டவுன்லாம் தெருவுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்களை நீங்கள் உங்கள் தாத்தா பார்த்த காலத்தில் இவ்வளோ டாக்டர்கள் இருந்தாங்களா, அல்லது இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணுமா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்துச்சானா இல்லவே இல்லை. இன்னொன்று, அன்னைக்கு எல்லாரும் உடம்புல ஒரு சட்டை இல்லை, ஆனால் வெயிலில் அவங்க வேலை செஞ்சாங்க, பனியில் வேலை செஞ்சாங்க, மழையில் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு உணவு தான் முக்கியமாக இருந்துச்சு. நல்ல உணவை சாப்பிட்டாங்க, நல்லா வந்து உழைக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் என்ன தெரியுங்கன்னா, ஒரு பஸ்ஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 40 வயது ஆனவங்க யாரும் பஸ்ஸில் ஏற முடியல. நிறைய பெண்களை பார்க்குறோம். எவ்வளோ பேர் இங்கே ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரியாது. முட்டி வலின்னு சொல்லாத மனிதர்கள் இங்கே யாராக இருக்காங்களான்னு தெரியல. என்ன அப்போ இதுக்கு என்ன காரணம்? உணவுங்கிறது எதுக்கு நம்மளை காப்பாற்றுது? அப்போ உணவு காப்பாற்றுதுன்னா நமக்கு இவ்வளோ வியாதி ஏன் வருது? இதை எப்படி பார்ப்பீங்க? இப்போ நம்ம ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, சர்க்கரைனா, அதாவது சுகர் கம்ப்ளைண்ட்னா பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யாருக்காவது அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன ஏன் பணக்கார வியாதி சொன்னாங்க? அதுக்கு அவங்க உழைக்காம சாப்பிட்டாங்க. பணக்காரர்கள் மட்டும். ஒன்று. என்ன அடுத்து என்ன அடுத்து சுகபோகமான வாழ்க்கைக்கு போனாங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு, இந்த ராகின்னு சொல்றோம், இதெல்லாம் யூஸ் பண்ணாத 3 வேளையுமே இட்லி, தோசை, சாதம் அப்படியே சாப்பிட்டாங்க பாரு, அவங்க தான் பணக்காரங்க. அதனாலதான் வியாதி. உழைக்கிறவங்களுக்கு அது இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம உழைச்சாலும் அது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நாம போடக்கூடிய இந்த யூரியா, காம்ப்ளெக்ஸு, பொட்டாசு, பாஸ்பேட்டு, இதை மீறி நம்ம அடிக்கிற மருந்தாது. அந்த மருந்தை குடிச்சிட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்தை குடிச்சிட்டு எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அப்போது அது விஷம்.
இப்போ அந்த பயிர் கொடுக்குறோம், அந்த விஷத்தை கொடுக்குறோம். சரி, ஒரு கை உப்பை யாராவது சாப்பிட முடியுமா? இல்லை யூரியா போட்டு செடியை வளர்க்குறோம், அதை தானே அந்த யூரியாவை நம்ம ஒரு கை சாப்பிட முடியுமா? ஏன் அதை செடிக்கு போட்டேன்? அதே அந்த யூரியாலாம் இல்லாத காலத்தில் விளையத்தானே செஞ்சிச்சு. கோழி இதனுடைய எருவுக்களையும் மக்கி போன குப்பைகளையும் சேர்த்தாலே நம்ம விவசாயம் செய்ய முடியும். அப்படிங்கும் பொழுது அப்படி சாப்பிட்ட காலத்துலலாம் பனியில் அவங்க எந்த விதமான கஷ்டமும் அனுபவிக்கல, வெயில் காலத்தில் அனுபவிக்கல, என்ன மழை காலத்தில் அனுபவிக்கல. தலையில் ஒரு கொங்காணி போட்டுக்கிட்டாங்க, அப்படியே மலையில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்டு மாட்டுக்கு தலையில் வெட்டிட்டு வருவாங்க, விவசாய வேலை செஞ்சாங்க. இவ்வளோ நன்மைகள் இயற்கை விவசாயத்தில் வந்துச்சு. அதனால் நம்ம எதுக்காக இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறதுனா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களை உடனே இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்னு கூட சொல்லலை. நீங்கள் ஆரோக்கியமாக்குன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு காய்கறியிலேருந்து நெல்லுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மொத்தமாக இயற்கை விவசாயத்துக்கு போகலாம். உன்னத்திங்களா? நம்மளுடைய பணம் பூரா எங்கே போகுதுன்னா டாக்டர்கிட்ட போகுது. அந்த நம்ம விவசாயத்துக்கு விற்கக்கூடிய எல்லா மருந்து கடைகளுக்கும் போகுது. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் மருந்தோட விலை ஏறுது, உரத்தோட விலை ஏறுது. நீங்கள் என்னென்ன வாங்கலாம் அத்தனுடைய விலை ஏறிட்டு போகும். ஆனால் அதை போட்டு விவசாயம் செய்கிற நாம என்றைக்குமே இதே நிலைமையிலே தான் இருக்கிறோமோ இல்லையா, உயர்ந்துக்கிட்டு போகிறோமான்னு சொல்லவே முடியாது. விலை அங்கே ஏறினாலும் நெல்லோட மகசூல் ஒன்று அதுக்கு மேலே ஏறிடாது, விலையும் நமக்கு அதுக்கு மேலே ஏறாது. அப்போ எல்லா விதத்துலையும் நம்ம பணத்தை கொடுத்து மட்டும்தான் நீங்கள் இப்போ இருக்கிற விவசாயமே செய்கிறோம். இப்போ இயற்கை விவசாயத்தில் வந்தீங்கன்னா என்னத்தை வச்சு பண்ண போகிறோம்னா ஆட்டு மாட்டு சாணம் இருக்குது, கோழியோட எருவு இருக்குது, இலதலைகள் இருக்குது. இதை வச்சு மட்டும்தான் நம்ம பயிர் பண்ணுறோம் இயற்கை விவசாயனாலே. அப்போ என்னன்னா இதில் உழைப்பு மட்டும்தான் இருக்குது. செலவுங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு செலவு பண்ணுற மாதிரி பயிருக்கு தேவையான செலவு பண்ண போகிறோம். இதனுடைய செலவு கணக்கு பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15,000 ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுறீங்கன்னா அந்த செடியை வளர்க்குறதுக்கு இதில் ஒரு 5,000 செலவாகும் அதிகபட்சமாக. நீங்கள் இன்னும் குறைவாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அந்த இயற்கை விவசாயத்தை நீங்கள் தேடி வர்றீங்கன்னா அதுக்கான வழிகள் எல்லாத்தையும் சொல்லுவோம். என்ன இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த விவசாயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஏன்னா இங்கே ஒன்றா உட்கார வச்சுறதுக்காக நீங்கள் இதை கேட்கணுங்கிறது இல்லை. உங்களுடைய தேவைகளை ஏதாவது புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க. என்ன பேசுறதுலையோ இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம போகிறோம் உரம் போடுறோம், அதனால என்ன தீமை? இது பாருங்க, உப்பை தின்னாவே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பழமொழி இருக்குது. இப்போது இந்த பக்கம் இருக்க மரம் செடி கொடி அத்தனையும் பார்த்து வச்சிங்களேன், அது எதுவும் விதையெல்லாம் ஊனல, தண்ணி கொடுக்கல, எந்த உரமும் போடல, எந்த மருந்தும் அடிக்கல. ஆனால் அதுக்கு மட்டும் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கிது. நம்ம நிலத்துல ஒரு மரத்தை நடுறோம் அல்லது நெல் பயிர் பண்ணுறோம், எது வேணாலும் பண்ணுறோம். ஆனால் தண்ணி கொடுத்தாகணும், உரம் போட்டாகணும், மருந்து அடிச்சாகணும். ரெண்டும் பூமி தானே. அங்கே இருக்கிறதும் பூமி தான், இங்கே இருக்கிறதும் பூமி தான். இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே உப்பு அள்ளி போடுறோம், நம்ம உரம்னு சொல்கிறதெல்லாம் உப்பு. அந்த உப்பு போடுறதுனால தண்ணி கொடுத்தே ஆகணும். இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை, தமிழ்நாடே அப்படி தான், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல் விவசாயங்கிறது ஒரு ரொம்ப சும்மா ஒரே ஒரு இதுவரையும் 10 பாகம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பாகம் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் விலையும் ஏறி இருக்கு. ஏன்னா நெல்லே இல்லை. என்ன அப்போது இதுக்கு என்ன காரணம்னா நம்ம பூமிக்குள்ளே தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி பூமிக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறோம், பூமிக்குள்ளே இல்லை, மேலேருந்து வரணும். மேலேருந்து வரணும்னா எப்படி தண்ணி பூமிக்குள்ளே திரும்பி போகும்? மேலே வந்தால் பூமிக்குள்ளே போவோம். இப்போ பூமிக்குள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? தண்ணி உள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டை இருக்கணும். இங்கேருந்து ஒரு நிலத்துக்கு கொண்டு போனாலும் ஒரு ஓட்டை இருந்தால் தான் தண்ணியை கொண்டுட்டு போக முடியும். ஒரு வாய்க்கால் கட்டணும். ரெண்டு அதே மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போகிறோம். அது மாதிரி பூமிக்குள்ளே தண்ணி போனால் ஒரு ஓட்டை இருக்கணும். அந்த ஓட்டை எப்படி உருவாகும்? இது மாதிரி போட்டு தளம் போட்டுட்டோம்னா எப்படி தண்ணி உள்ளே போகும்? இப்போ நீங்கள் உரத்தை போட்டிங்கன்னா உப்பு மண்ணாக்கிது. அதே எருவை போட்டிங்கன்னா அந்த மண் மென்மையாக இருக்கும். புரியுங்களா? அந்த மண் சுடாது. இப்போ ரோட்டில் மண்ணை நடந்தீங்கன்னா சுட்டும். அதே ரோட்டு ஓரத்தில் இருக்க பில்லு செடி கூட காஞ்சி கிடக்கும், காலை வச்சிங்கன்னா சுடவே சுடாது. அப்போது மென்மையாக பசுமையாக ஒரு இடம் இருக்கணும்னா அந்த இடத்துல உப்பு இருக்கக்கூடாது. அந்த ரசாயன உரத்தை நம்ம போடாமல் வந்தோம்னா அந்த இடத்துல தண்ணியோட தேவையே இல்லை. அவ்வளோ அழகாக நம்ம அந்த செடியை வளர்க்குற முடியுது. அப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா முதல்ல தண்ணியோட தேவையே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குறைவாக இருக்குது. இதோடு சேர்ந்து நாம் நல்ல பொருளாதாரத்தில் வாழணும்னா கடையில் போய் காய்கறி வாங்கக்கூடாது. அதாவது பருப்பு வகையிலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது, எண்ணெயிலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது. எல்லாம் நம்ம நிலத்தில் நெல் விளையிற பூமியில் அதே ஒரு இடத்துல ஒரு 1 சென்ட்லேயோ 2 சென்ட்லேயோ கீரை காய்கறி துவரை
என்ன வேணுமோ அத்தனை நீங்கள் அதில் பண்ணிக்கணும். உளுந்துலேருந்து வேர்க்கல்லேருந்து அத்தனையுமே பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து சுகமாகவே ஒரு வளர்ச்சிக்கு வர முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசை காட்டுவாங்க, இந்த உரத்தை போடுங்க இவ்வளோ விளையும், இதை போடுங்க இவ்வளோ விளையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ விளையுது, நீங்கள் என்னைக்காவது வசதியாக இருக்கீங்களா மட்டும்தான். அதை மீறி பெருசாக வளர்ந்துட்டாப்பா இந்த வருஷத்தில் நான் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. ஏன்னா நான் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் நண்பர் ஒருத்தர் முதல்ல விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது 9 மூட்டை விளைஞ்சிச்சு. இந்த போகும் இப்போ அறுத்துருக்காரு 30 மூட்டை நெல் ஒரு ஏக்கரில். அவர் அதுக்கு செலவு பண்ணது, இந்த 30 மூட்டை நெல் அறுவடை பண்ணது செலவு பண்ணது எவ்வளோன்னா 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதை வந்து அவர் அரிசி ஆகி வைக்கிறாரு. 30 மூட்டையில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி எவ்வளோன்னா 60 சிப்பம். ஒரு சிப்பம் 2,500 ரூபா, 100 ரூபா விலை அது போட்டிருக்காரு. அந்த நெல்லோட அவர் சிவன் சம்பான்னு ஒரு ரகம் போட்டிருக்காரு. இப்போ ஒரு மூட்டை நெல் விளைஞ்சிச்சுன்னா 5,000 ரூபா கிடைச்சிருக்கு. 30 மூட்டைக்கு 1,50,000 ரூபா கிடைச்சிருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. காசு ஆக்கல, ஆக விலை அதுதான். இப்போ அவர் இன்னும் ஒரு 3 மாதம் வச்சிருந்து 4 மாதம் வச்சிருந்தா அதை அரைப்பார். ஆனால் அவர் கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு ஏக்கரில் அவர் எடுத்திருக்கிற லாபம் எவ்வளோன்னா 1 லட்சத்தை தாண்டி எடுத்திருக்கிறார். 2 தடவை பயிர் பண்ணுவார். இதே இயற்கை விவசாயத்தில். அதே நீங்கள் ரசாயன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை யூரியா என்ன விலை, பாஸ்பேட் என்ன விலை, டிஏபி என்ன விலை, இதெல்லாம் நீங்கள் போட்டு அந்த விலையெல்லாம் குறைச்சி வந்தால் தான் இது படிப்படியாக 9லேருந்து நீங்கள் 30 மூட்டைக்கு போயிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து முதல்ல செலவு செய்யாமல் பண்ணுறீங்க, அடுத்துக்கு அப்புறம் வந்து படிப்படியாக உயர்ந்துகிட்டே போகிறீங்க. இன்னொன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா இல்லையோ, உங்களுடைய குழந்தைகளும் உங்கள் பேர பிள்ளைங்களும் அந்த சந்ததிகளும் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். அப்போது அவங்க எல்லாம் எந்த இடத்துலையும் ஓடி விளையாடுவாங்க, எந்த நோயும் வராது. இதுதான் இப்போ வந்து ஒருத்தருக்கு 2 கிலோ நெல் கொடுக்குறோம். இந்த 2 கிலோ நெல்லை நீங்கள் என்ன பண்ணால் 1 ஏக்கருக்கான அளவு இது உங்களுக்கு வந்து செய்முறையெல்லாம் நம்ம ஐயா கூட காட்டுவாங்க. இங்கேயே இந்த இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 2 கிலோ நெல் 1 ஏக்கர் போட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு நட்டு மிச்சம் இருக்கும். திரும்ப ஒரு 1/4 ஏக்கரா நடலாம், அவ்வளோ நாற்று மிச்சம் இருக்கும். நம்ம வந்து இப்போ வாங்குறது எவ்வளோ வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு சிப்பமோ 1.5 சிப்பமோ வாங்கி போடுறோம் அந்த விதையை. அது வந்து நீங்கள் ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணிங்கன்னா அந்த விதையை வாங்குவோம். ஒரு சிப்பம் விதை 30 கிலோ தான் இருக்குது. 75 கிலோ மூட்டையும் 30 கிலோ விதை நெல்லும் ஒரு விலையாக தான் இருக்கும், ஒரே விலையாக இருக்கும். நம்ம காசை கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கணும். இன்னொன்று இல்லை, என்றைக்குமே விதைக்கு போய் அவங்கள்ட்ட நிற்கணும். அவங்க என்னைக்கு என்ன விலை முடிவு பண்ணுறாங்களோ அந்த விலைக்கு தான் வாங்கி ஆகணும். நம்ம உற்பத்தி பண்ணுற நெல்லை நம்ம விலை வைக்கவும் முடியாது, நம்ம விலைக்கு விற்கவும் முடியாது. அவங்க சொல்கிற வழிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதே நீங்கள் பாரம்பரிய அரிசி பண்ணிங்கன்னா எவ்வளவா இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு நாங்களே இருக்கோம், நம்ம ஐயாவே இருக்காங்க. அது அப்புறம் நீ ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், எவ்வளோ பண்ணாலும் அப்படியே இருக்கோம். உங்களுக்கு லாபகரமான விலையில் கொடுக்குற அளவுக்கு இங்கே ரெடியாக இருக்கிறோம். என்ன அதனால் யார் முழுசாக வர்றீங்களோ அவங்க முழுசாக செய்யுங்க. மற்றவங்களாம் உங்கள் வீட்டுக்காக ஒரு 1/4 ஏக்கர் பண்ணி நீங்களாவது ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைய வளர்க்கறதுக்காக செய்யுங்க. இதுக்கு அந்த வரப்புலேயே நம்ம ஐயா அங்கே போய் பாருங்கள், நிறையா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வரப்புலேயே காய்கறி இருக்கணும், பழங்கள் இருக்கணும், வீட்டுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதுக்குள்ளேயே பண்ணி மஞ்சள்லேருந்து இஞ்சிலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி மாறுன்னு என்னைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் நாம சுகமாக இருப்போம். இந்த 2 கிலோ நெல்லை வந்து ஒரு 30 அடி, அதாவது ஒரு 3 அடி அகலம், ஒரு 100 அடி நீளம் போடுவோம். அல்லது அந்த 6 அடியாக ஆக்கிட்டு 50 அடி நீளம், இந்த அளவுக்கு இவ்வளோதான் இந்த பாத்தியில். அதை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படியே தூக்கிட்டே வந்துட்டோம்னா 9லேருந்து 15 நாளைக்குள்ளே நட்டுட்டிங்கன்னா அது வந்து 50-60 கிளைப்பு வழி வரும். அது நடுறதெல்லாம் சொல்லி தருவாங்க. இங்கே பார்க்கலாம், இந்த தோட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் அதை டெமோ காட்டலாம். இல்லை உங்களை பண்ணால் கூட அங்கே வந்து பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்குது. நீங்களே பண்ணிக்கிறனாலும் அங்கேயே வந்து இப்படி பண்ணலாம்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்குது. அதை நடும்போது செஞ்சு கொடுக்குறது உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்திருக்காதே மற்றவங்க நல்லா இருக்குனுங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்போ இது எங்களுடைய இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்டேருந்து எதையுமே வாங்கிக்கிட்டே போகல. என்ன அதனால் இந்த விஷயத்த நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய குடும்பம் அடுத்தடுத்தவங்க நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு விஷயம், நமக்கு அப்புறம் நம்ம பேரப்பிள்ளைக்கு தண்ணி கிடைக்குமான்னு யாருமே யோசிக்கல. அப்படி யோசிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம். அதனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுனால இவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. அந்த நாற்றங்கள் அமைக்கிறதுனா 9லேருந்து 15 நாளைக்குள்ள நட்டிங்கன்னா 50-60 தூரம்லாம் வரும். அதுக்கு மேலே 30-25 நாளைக்குள்ள நட்டிங்கன்னா ஒரு 30-35 இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா வயது கூட கூட அதனுடைய முதிர்ச்சி காலம், வளர்ச்சி காலம் வந்து மாறுது. என்னென்னா சின்ன குழந்தைக்கு இப்போ சாப்பாடு ஊட்டின்னு வச்சுங்க, அது புசுன்னு வளர்ந்துடும். ஆனால் ஒரு 15 வயசு 16 வயசுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அந்த வளர்ந்த உயரம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. நீங்கள் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. என்ன இதுதான் அந்த வித்தியாசம். அதனால் இளம் வயதில் நடணும். என்ன
இன்னொன்று நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க இலை தலையை ஆடு மாடு நம்ம வீட்டில் இல்லை மாடு பக்கத்து வீட்டில் இருக்குது காலையில் மாடு எழுந்தோடனே ஒரு பக்கெட் எடுத்து போன வச்சுங்க அது கோமியமாக பிடிச்சிடலாம். அவங்க ஒன்றும் அதுக்கெல்லாம் காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. அடுத்து பால் கறக்கும் போது கோமியம் பிடிச்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த இதே கொடுக்க போகிறோம், சாணத்தையும் கோமியத்தையும் சேர்த்து. அது எப்போ வேணால் அப்போ அந்த நேரத்தில் ஒரு பக்கெட்டு சாணம் 2 கிலோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காராமணியோ மொச்சக்கோட்டையோ துவரையோ எதையோ ஒரு பயிரை வந்து மாவாக்கி அதோட கலந்துக்க போகிறோம். இதுதான் அது செய்யக்கூடிய வேலையை. நாம் திங்கிறதே செடிக்கு கொடுக்குறோம், செடியிலேருந்து நாம் எல்லாத்தையும் சாப்பிட்றதும், இது நம்ம சாப்பிட்றது அங்கே கொடுக்குறோம், அது சாப்பிட்றது திரும்பி நம்மளே சாப்பிட்றோம். இப்படியே வருது. இது வந்து தான் நன்மை வழியா. இந்த ரசாயன உரம் மட்டும் இங்கே இல்லை, எங்கே வெளிநாட்டிலேருந்து வருது, கப்பல்லேருந்து வருது. நம்ம அவ்வளோ பெருசாக நம்பி இருக்க வேண்டாம். அதனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. நம்ம நல்லது. யாருக்காவது கேட்கணும்னா இப்போ கேளுங்க. ஐயா கேட்டாங்க, நீங்கள் கேட்டீங்க. எந்த பட்டங்கிறத விட இங்கே உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பட்டத்தில் நீங்கள் செய்யணும் விரும்புகிறீங்களோ அந்த பட்டத்துக்கான விதையை வந்து நாங்கள் இன்னென்ன விதை இந்த பட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே ஐயாட்டே கேட்டிங்கன்னா, இந்த பட்டம் வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த பட்டத்தில் இதை வைக்கலாம், உங்களுக்கு எது விருப்பம்னு சொல்லுவாங்க. இன்னென்ன விதை இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க, படிச்சுக்கலாம். இப்போ கொடுக்குற எல்லாமே இந்த முன்சம்பா பின்சம்பா எல்லாத்துக்குமே ஏற்றது. இந்த மாதம் வைக்கலாம், அடுத்த பின்சம்பா சம்பா அப்படிங்கிற எதில் வேணாலும் வைக்கலாம். பட்டம் போகிறதுங்கிறதே இல்லை. இப்போ கொடுக்குற நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா பயிர் விளையும். ஆமாம். இப்போ காட்டு யானைன்னு ஒரு ரகம் இருக்கு, அந்த குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றது அதுதான் உண்மை. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒழுங்காக கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த மொத்த அடையும் கொண்டு வரணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வருமா? வராது. அதனால வந்து உங்கள் குழந்தைங்களுக்காக இந்த கம்பு சோளம் கேழ்வரகு வரகு தேனை இதெல்லாம் கொஞ்சம் இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி கொடுங்க. எங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தான் சோறு கிடைக்கும். உண்மை. இந்த காட்டில் நான் எங்கேயும் சுத்தாத இடம் இல்லை, எல்லாம் சுற்றி இருக்கிறேன். அமாவாசை அன்னைக்கு தான் சோறு கிடைக்கும். இன்னைக்கு வாங்க எங்கள் வீட்டில் இருந்து உட்காந்து அப்படி பார்த்தோம்னாக்கா சும்மா இவ்வளோ சோறு டப்பா டப்பாவை கொட்டுறாங்க. இட்லி தோசை எல்லாம் இல்லம்மா. ஒரே வார்த்தையாக சொன்னேன், நம்ம கங்காதரையாவட்டே நீங்க எல்லாத்தையும் சொல்லிடலாம். நீ எங்க தேடிலாம் போக வேண்டாம், நீ எதை வேணா விளைய வைங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் விளைய வச்சுட்டு 4 மூட்டை வச்சுன்னு சொல்லக்கூடாது. 10 பேர் தெரிஞ்சு 40 மூட்டை இருக்கு சொன்னீங்கன்னா தான் விற்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சா? என்கிட்ட வாங்க, 5 வருஷமா இருக்கு நான் நட்ட செடி. அதான் 2 வருஷம் நண்பர் சொல்றாரு 2 வருஷமா இருக்குன்னு. ஐயா மிளகா நிழல்ல காய்க்கும், கசிந்து உருகும். அதாவது இந்த மாதிரி வெப்பம் வருதுல, அந்த வெப்பத்துல மிளகா காய்க்கும். அப்படி வைக்கும்போது செடி இன்னும் இவ்வளவு வயது கூட வளரும். இவ்வளவு வயது கூட இனி இவ்வளவு இருக்கிற செடி இவ்வளவு வயது கூட வளரும். இந்த மாதிரியான இவ்வளவு இந்த பக்கம் வெயில் இந்த பக்கம் நிழல் இது மாதிரி இடத்துல இருந்தாலே விளையும். ஒரு செடி நட்டீங்கன்னா 5 வருஷம் இருக்கும். அப்ப நீங்க நிலத்துல ஏன் உழைக்கிறீங்க? இல்ல இல்ல தருவாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல இங்க வந்தோமா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தருவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை ஒரு இது மாற்றத்துக்காக கொண்டு வராங்க. நீங்க நிறைய பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. என்ன எதுக்கு சொல்லணும்னா, அது மாதிரி ஒரு அவரைச்செடி கொடி செடியா போட்டு வச்சுங்க, எத்தனை வருஷம் இருக்க முடியும்? கொடி அவரைச்செடியை கொடியில போட்டீங்கன்னா 10 வருஷம் இருக்கணும். என் கண்ணுக்கு முன்னாடி எங்க வீட்டுல மரத்துக்கு முன்னாடி இருந்தது 2 ஒரு வாழறங்காய் செடி, ஒரு மரத்தில் வாழை மரத்தில் 1 அவரைச்செடி. இவ்வளோ பெரிய சைஸ் அந்த தண்டு மட்டும். அது மாற்றி மாற்றி ஓய்வு எடுக்கும், பூக்கும் காய்க்கும், ஓய்வு எடுக்கும் பூக்கும் காய்க்கும். அப்படி இருக்கிறது பருவமே கிடையாது. என்ன வாழ்றாங்க? அதாவது இப்போ தம்மட்டன்னு சொல்கிறோம் இல்லை, அது வந்து இலங்கையிலேருந்து வந்தது. எங்கள் அப்பாலாம் இலங்கையில் பிறந்து வாழ்ந்தவங்க. அவங்க அங்கேருந்து கொண்டு வந்தாங்க அந்த விதையை. என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணையை வந்து வளர்ந்த நாட்டில் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்கள, அங்கே மாட்டை வளர்க்குறாங்க. அந்த மாட்டை வளர்க்குறாங்க. இல்லை இல்லை கதை கேட்டுட்டு தான் பேசிக்கணும். கதை எல்லாரும் கேட்க பிடிக்கலையா? இப்போ அந்த மாட்டை வளர்க்குறாங்க. எப்படின்னா இந்த கோழி பண்ணையில் கோழிக்கு எப்படி லைட்டை போட்டு வெளிச்சமாக வச்சு சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அது மாதிரி அந்த மாட்டை நிமிர கூட விட மாட்டாங்க. இங்கே பாருங்க, அது இப்படி இருக்கலாம், இப்படி மேலே போகக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும். அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், கொழு சாப்பிட்டு உப்புணும். இப்போ இந்த மாட்டை வளர்க்குறதுக்கு இவங்க ஒரு சோளத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சோளத்தை அது கொடுத்தோன்னே அது நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாட்டை பராமரிக்கிறவங்க இருந்தாங்கல்ல, அந்த சோளத்தை தின்னு பார்த்தாங்க, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அவங்களும் கலக்கலன்னு மாற்றி மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாட்டை விட ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட என்ன, அந்த மாடு மாதிரி அவங்களும் நல்லா பொசுன்னு வர ஆரம்பித்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்களுக்குலாம் சில நேரம் முட்டி வலி வருது, ஒரு மாதிரி ஒரு மயக்கம் வருது, சில பேருக்கு கண் பார்வை மங்குது, இப்படிலாம் வருது. அப்போ இவங்களை அழைச்சிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனை பேருக்கு என்ன இருக்குன்னா,
சக்கரை வியாதி இருக்கு. தெரியுதுங்களா? நீங்க கேட்டுங்க, சக்கரை வியாதி இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது தீமை செய்யுது அப்படின்னு சொல்லி தடை பண்ணல. இது உலகத்தை பூரா விட்டுரு என்ன, அதுல இந்தியாவில் கொண்டு விட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பேர் சுவையானதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கொண்டு விட்டாங்க. அப்படி வந்த சோளம் தான் நம்மக்கிட்ட வந்து இன்னும் வேறெல்லாம் இருக்கு. அதோட இது வந்த பிறகு எல்லாருக்குமே சுகர் உருவாகிறதுக்கான காரணமாயிடுச்சு. அந்த சோளம் தான் இன்னைக்கு இருக்கிற என்ன சோளம், மக்காச்சோளம் இல்லை, மக்காச்சோளம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்வீட் கார்னு, இனிப்பு சோளம். நீங்கள் குழந்தைகள்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அது அப்படியே பண்ணு மாதிரி இருக்கு, மெதுமையாக இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க. அதை சாப்பிட்றது நிறுத்தினாலே முக்கால்வாசி குழந்தைங்களுக்கு சுகர் வராது. நம்ம ஊரில் இருக்கிற மக்காச்சோளத்தை சாப்பிட்டு வச்சுங்க, அது கடித்து மெல்லவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளும் ஸ்ட்ராங்காக இருப்போம். அதனால நாட்டு மக்காச்சோளத்தை பயிர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. என்ன சரி, சிறப்பு. உங்களை எல்லாம் அங்கே சந்திக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய வச்சுருக்காங்க தம்பிங்க. அண்ணன் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நான் கொஞ்சமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். விவசாயம், இயற்கை விவசாயம்லாம் பேசுகிறாரு. நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். நம்ம வீட்டு காய்கறி தேவைகளை நாம் குறைந்த அளவுக்கு முன்னெடுத்தாவே நம்மக்கிட்டேருந்து வெளியே போகிற செலவுகளை குறைச்சிடலாம். குறைந்தபட்சம் நம்மளுடைய சுய தேவைகளாவது பூர்த்தி பண்ணிக்கணும். 10 ஏக்கரா நிலம் வச்சுருந்தாலும் 5 ஏக்கரா நிலம் வச்சுருந்தாலும் நம்ம ஒரு கைப்பை தூக்கிட்டு சந்தைக்கு போகிறத குறைச்சிக்கலாம். வெங்காயம் அவசியம், பூண்டு வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த சுரக்காயும் காசு கொடுத்து வாங்கணுமா? இல்லை இந்த சுரக்காயை சாப்பிட்றதே விட்டுணுமா? சாப்பிட்றதும் அவசியம். கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண வேணாம். நம்ம ஒரு இந்த விதை பகிர்வில் கிடைக்கிற ஒரு விதையை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கும் வாங்க தேவை, காசு இலவசமாக தான் கை மாற்ற போகிறாங்க. உங்கள் ஜென்ரேஷனுக்கும் கொடுத்துட்டு போகலாம், உங்கள் தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரியான ரகங்கள். அதனால தான் இதுக்கு மரபு விதைன்னே பேர். அதை வச்சு தான் இந்த குழுவோட தலைப்பே நாங்கள் மரபுகள்னு வச்சோம். நம்ம குழுவோட தலைப்பே பார்த்தீங்கன்னா மரபுகள் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், ஒரு எருக்குழி இருந்தால் போதும். இன்றைக்கி நகரங்கள்லேயே மாடி தோட்டங்கள்னு சொல்லி போயிட்டுருக்கு. நகரங்களில் இன்றைக்கி மாடி தோட்டம்னு போயிட்டுருக்கு. ஆனால் நகரங்களில் அவங்களுக்கு தெரியுது இன்றைக்கி வர்ற அத்தனை காய்கறிகளும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி நுகர்வு நோக்கி போயிட்டுருக்குன்னு. இத்தனை வருஷமாக நம்ம விவசாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எத்தனை விவசாயிகள் நான் பரவாயில்லப்பா விவசாயத்தில் முன்னுக்கு வந்துக்கிறேன்னு யாராவது சொல்லுவோம்? யாராவது கண்டிப்பாக அவர் ஒரு மேஸ்திரியாவோ ஒரு தனியார் பள்ளிக்கூடத்து வாத்தியாராவோ வேறு ஒரு கைத்தொழிலை தான் பயிற்சிருப்பாரே தவிர கண்டிப்பாக விவசாயத்தில் மேலுக்கு வந்திருக்க மாட்டார். இது உண்மையாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். கடந்த 40 வருஷ வரலாற்றில். ஆனால் அதுக்கு முன்னே அப்படி கிடையாது. வெறும் வேளாண்மை செஞ்சே 4 பிள்ளைய கட்டி கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த வேலையும் தெரியாதவங்களுக்கு போயிருக்க மாட்டாங்க, தேவை இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்மளை அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவனை கேட்டால் அவன் வேறு மாதிரிலாம் சொல்கிறான். நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகணும். குறைந்தபட்சம் வீட்டு தேவைக்கு உண்டான காய்கறிகளையாவது, கொடி காய்கறிகள். அதுக்காக நம்ம இதை பண்ணு அதை பண்ணு, அப்புறம் மிளகா எனக்கு வரல, அது சுருண்டு போச்சு, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு விவசாயி மிளகா விவசாயி இருப்பார், இங்கே இல்லைன்னா பக்கத்து ஊரில் இருப்பார். நம்ம முடியாதுன்ற ஒரு விஷயத்த ஒரு விவசாயி பண்ணுறதுனால தான் நமக்கு கிடைக்குது ஒரு பொருள். 180 ரூபா கொடுத்து வாங்கி வந்தோம் துவரை. எவ்வளோ கொடுத்தோமே? நார்மல் ஒரு துவரையை 180 ரூபா கிலோ கொடுத்து வாங்கணும். ஒரு துவரையாவது நம்ம ஊரில் விளையுதா? துவரை இங்கெல்லாம் விளைஞ்ச ஊர், சோளம் விளைஞ்ச ஊர். எங்கள் அம்மா வந்து இங்கே வாழியூர். இந்த ஒன்றுபுரத்துலேருந்து சோளக்கட்டையை 40 வருஷத்துக்கு முன்னே போய் அடிக்கட்டையை உடச்சி கட்டிட்டு வருவாங்க அடுப்பெரிக்க. ஆனால் இங்கேருந்து இந்த மலை எட்டின தூரத்தில் எங்கேயாவது ஒரு சோள பயிர் காமிச்சிருங்க, நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன். ஒரு சோளம் இல்லை. நம்ம உணவு தேவைகளை மாற்றினது ஒரு பக்கம் நம்மளை அழிச்சாங்க, நம்மளுடைய விதைகளையும் கொண்டு அழிச்சிட்டாங்க. இங்கே வந்திருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் வந்து கல்ஸ்பாதுலேருந்து வந்துக்கிறார். இப்போ அண்ணன் திருச்சிலேருந்து சொன்னாரா, அந்த மாதிரி அவர் தம்பி போலூர், அவர் தேவிகாபுரம். பாருங்கள், இந்த மாதிரி ஊருக்கு ஒரு விவசாயி தாங்கிறான். இதெல்லாம் பேசின்னு இருக்கிறதுக்கு, இதெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கிறது. நாம் எல்லாரும் வச்சுருந்தது தான் 10-15 வருஷம் வந்து எல்லார் வீட்லேயும் எருக்குழி இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் 4 கத்திரிக்காய் இருக்கும், 4 முள்ளங்கி இருக்கும், தோட்டக்கலை பயிருன்னு எல்லார் வீட்லேயும் செஞ்சாங்க. இன்றைக்கும் ஊர் ஓரம் நட்ட நிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா
தோட்டக்கலை பயிர் பண்ணுறதுக்குன்னே ஒரு கிணறு ஒரு இடம் இருந்திருக்கும். அது இப்போ இன்னைக்கு பங்கு பாகம் பிரிக்கிறப்போ ஆளுக்கு 10 படி 10 அடி 10 அடி பிரித்து குத்து வச்சுருந்துருப்பாங்க. அதான் பட்டாவில் இருக்கும். என்னன்னு கேட்டால் அதெல்லாம் தோட்டக்கலை சாகுபடி. இன்றைக்கி தான் ஆட்டோவில் வந்தது எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கிட்ட இருந்து போகுதுன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து தான் போகுது. நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் நெல்லுக்கு போட்டாலும் இங்கே சிறுவு போயின்னு தான் இருக்குது. எத்தனை செலவு பண்ணாலும் இந்த வருஷம் 4 மூட்டை போட்டோம்னா அடுத்த வருஷம் என்னன்றாங்க, பத்தில் பாருன்னு கொஞ்சம் சேர்த்து போடுன்றாங்க. இப்போ எங்கே போகுது போடுறதெல்லாம்? மண்ணில் சத்துக்களை உற்பத்தி பண்ணுற வழிமுறையை தோத்துட்டு வாங்கி கடையில் வாங்கி உலையில் போடுற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? எத்தனை இன்கம் வந்தாலும் போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் கொஞ்சம் நின்று நெதாஞ்சி பார்த்தோம்னா இந்த வழி வேளாண்மை எது சிறப்பு, எந்த விதைலாம் நம்மகிட்ட இருக்கணும், எதை நமக்கு அத்தியாவசியமாக வீட்டுக்காவது கொஞ்சம் நம்ம தலைமுறைக்கு கடத்தணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். வாய்ப்புக்கு நன்றி.